திடீர்னு சொல்லி ஒரு கனவுண்டு. அந்த கனவுல எப்படி தெரியும்? பாங்க சொல்லியாச்சு, பள்ளியில பாங்க சொல்லிட்டாங்க, ஜமாத் முடிஞ்சிருச்சு, ஜமாத் முடிஞ்ச எல்லாரும் வெளியில வார மாதிரி ஒரு கனவுண்டு. இவர் திடீரென்று சொல்லி முழிப்பாரு, அடே பாங்க சொல்லிட்டாங்க, ஜமாத் முடிஞ்சிருச்சு, எனக்கு ஜமாத் மிஸ் ஆகிருச்சேன்னு சொல்லி அந்த பெரிய கவலையோடு எழுப்பி பார்ப்பாரு. பாங்கும் சொல்லி இருக்காது, ஜமாத்து முடிஞ்சிருக்காது. இது என்ன? இந்த மலக்கு கொண்டு வந்து போடக்கூடிய கனவு. ஏன் இவர் தொடர்ந்து ஜமாத்தை தவறாம தொழுது கொண்டிருக்கிறாரு. அதனால மலக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க? அவருக்கு கொண்டு வந்து இந்த கனவை போடுறாங்க. ஜமாத் முடிஞ்ச மாதிரி, பாங்கு சொல்லப்பட்ட மாதிரி ஒரு கனவை போட்டு அது மலக்கு போடக்கூடிய நன்மாராயம். அதனால நபியுடைய தெளிவான ஒரு ஹதீஸ் இருக்குது. எப்படி ஷைத்தான் முயற்சி செய்வானோ அதே மாதிரி மலக்கவர்களும் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த மலக்கு எங்களோட இருக்கணும்டா என்ன? நாங்க சுத்தமா இருந்தா தான் மலக்குமார்கள் வருவாங்க. நாங்க சுத்தமா இருந்த எங்கட வீட்டுக்கு எப்படி மலக்கு வாரது? எங்களுக்கு நல்ல கனவுகள் எப்படி போடுறது? எங்களுக்கு நல்ல நன்மாராய மலக்குமார்கள் எப்படி சொல்றது? எங்கட வீட்டுல உருவப்படங்களை மாட்டி வச்சிருந்தா மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வர இயலாது. ஜனாபத்தோடு இருந்தாலும் மலக்குமார்கள் வரமாட்டாங்க. ஆனா இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், அல்லாஹ் எங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கணும். லீவு நாள் என்று சொன்னா காலையில் 8 மணி 9 மணி 10 மணி வரைக்கும் என்ன செய்யறது? படுக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நேரத்தை எங்களுடைய மௌத்துடைய நேரம் வந்தா ரஹ்மத்துடைய மலக்கு எங்க வீட்டுக்கு வர இயலாது, ரஹ்மத்துடைய மலக்கு எங்களோட சேர இயலாது. அந்த ஷைத்தான் அந்த வேளையில பயமுறுத்தி கொண்டே இருப்பான். அதனால ஒரு ஆளுக்கு ஜனாபத் ஏற்பட்டா என்ன ஆக சிறந்தது? என்ன? அவர் உடனடியாக குடித்துக் கொள்றது ஆக சிறந்தது. அப்படி உடனடியா குடிக்க முடியாவிட்டால் ஹதரத் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா தபரானியில பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபியிடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கணவனும் மனைவியும் உடலோடு ஈடுபட்டதற்கு பின்னால அந்த ஜனாபத்தோட ஒரு ஆள் குளிக்காம தூங்கலாமா? நபி அவங்க சொன்னாங்க, என்னுடைய விருப்பம் என்ன? அவர் உடனடியா குடித்து கொண்டு தூங்குறது ஆக சிறந்தது. அப்படி அவரு குளிக்கிறதுக்கு வசதி இல்லை அந்த கட்டத்துல அவர் என்ன செய்யலாம்? வுது செய்து கொண்டு தூங்கலாம். அதற்கும் அவருக்கு வுது செய்யவும் வசதி இல்லை. அந்த மர்மஸ்தானத்தை குறைந்தபட்சம் கழுவி கொண்டாவது தூங்குறது நல்லதான எது வரைக்கும்? ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும். ஃபஜ்ருடைய நேரத்துக்கு பின்னால ஒரு நிமிஷம் கூட அவர் ஜனாபத்தோடு இருக்கிறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோர்களே, அதெல்லாம் நாங்க பார்க்கணும். எங்கட வீட்டுக்கு ரஹ்மத்துடைய மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோர்களே, அதெல்லாம் நாங்க பார்க்கணும். எங்கட வீட்டுக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருவதற்கு நாங்க கதவை திறந்திருக்கிறோமா, கதவை மூடிக்கிறோமா? அந்த மலக்குமார்கள் வந்து எங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு நாங்க வழிகளை வைத்திருக்கிறோமா, வழிகளை மூடிக்கிறோமா? அதனால அந்த மலக்குமார்கள் வரக்கூடிய நிலைமையில நாங்க இருந்தா எப்படி ஷைத்தான் ஒரு முனையில் எங்களை வழிகெடுக்க முயற்சிப்பானோ, மறுமுனையில் அந்த மலக்குமார்கள் வந்து எங்களுக்கு நேரான வழியை காட்டிக் கொண்டே இருப்பாங்க. அதனால தான் என்ன செய்யறது? எல்லா நேரமும் சுத்தமா இருக்கிறது, எல்லா நேரமும் நாங்க வுதுவோடு இருக்கிறது, அசுத்தமாய்க்கிறது இல்ல. ஆண்களும் பெண்களும் வீட்டுல ஜனாபத்தோடு இருக்கிறது இல்ல. ஜனாபத் ஏற்பட்ட அவசரமா குளித்துக் கொள்றது, அவசரமா அவங்க என்ன செய்யறது? வுது செய்து கொள்றது. அதிகமா மரணங்களை நினைக்கிறது. என்ன நபி அவங்க சொன்னாங்க, அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், இன்பங்கள் அனைத்தையும் துண்டித்து விடக்கூடிய மரணத்தை நீங்க அதிகமா ஞாபகம் பண்ணுங்க. மரணத்தை நீங்க அதிகமா நினைங்க. மரணங்கள் ஜனாசாக்களுக்கு பின்னால போங்க. ஜூருல் குபூர், மையவாடிகளுக்கு சென்று அவர்களுக்கு நீங்க சலாம் சொல்லுங்க. இதன் மூலமாக ஆখিরাவுடைய ஞாபகம் எங்களுக்கு வரும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவன்களே, சகோர்களே, அதனால என்ன செய்யறது? எங்களுடைய முடிவு நல்லதாக அமையணும். நாங்க கடைசி உயிர் பிரியக்கூடிய நேரம் அது நல்ல முறையில் எங்களோட உயிர் பிரியணும்டா, உலகத்துல வாழக்கூடிய காலங்கள்ல நல்ல முறையில நாங்க வாழ்ந்தோம்டா, இன்ஷா அல்லாஹ் எங்களோட முடிவை அல்லாஹ் அழகானதாக கைரானதாக ஆக்கி தருவான். மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோர்களே, அதனால உலகத்துல நல்ல முறையில ஒரு ஆள் வாழ்ந்தாருண்டா நிச்சயமா அவருடைய முடிவு அல்லாஹ் நல்ல முடிவாக ஆக்குவான். ஒரு ஆள் ஈமானோட, அமலோட, வணக்கங்களோட, இபாதத்தோடு வாழ்றாரு. நல்லவர்களுடைய சபையில் அதிகமா உட்காரணும். நல்லவர்களுடைய சபையில அதிகமாக உட்காருவதும் அதுவும் ஆখিরাவுடைய ஞாபகம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம். ஆரம்ப காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? மக்களுக்கு தாவத் கொடுத்து கொண்டிருந்தாங்க. அப்ப சாதாரணமான மக்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வந்து கொண்டிருந்தாங்க. மக்கள் உள்ள முக்கியமான குறைஷி தலைவர்கள் அவர்கள் இஸ்லாத்திற்கு வரல. ஏன்னா அவங்க அந்த பிரஸ்டீஜ், அந்த பெருமையை பார்த்தாங்க. இந்த மக்கத்தில் உள்ள முஷ்ரிக்கீன்கள், இந்த பிலால் எத்தியோப்பியாவிலிருந்து வந்தவர், ஹதரத் சல்மான் பாரிஸ் நாட்டிலிருந்து வந்தவர், ஹதரத் சுஹைப் ரோம்ல இருந்து வந்தவங்க, நாங்க மக்கத்துடைய பெரும் பெரும் தலைவர்கள், குறைஷியர்கள், இவங்களுடைய சபையில போயிட்டு நாங்க எப்படி உட்கார்றது? அதனால இவர்களுடைய சபையில எங்களுக்கு உட்கார இயலாது. நபீரத்துல வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ்,
வேணும்டா நீங்க எங்களுக்கு ஸ்பெஷல் சபை ஒன்று ஏற்படுத்துங்க, ஃபோன் பண்ணுங்க. அதுல மாத்திரம் தான் நாங்க வந்து உங்களோட உட்காருவோம். இந்த மக்கத்தில் உள்ள இந்த சாதாரணமான ஏழை ஃபக்கீர் மிஸ்கீன்களோட எங்களுக்கு உட்காரலாம். நீங்க தனியா எங்களுக்கு ஒரு மஜ்லிஸை ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னா நாங்க அந்த மஜ்லிஸுக்கு வருவோம். நபி அவங்க பார்த்தாங்க, என்ன எப்படியாவது இவர்களுக்கும் ஹிதாயத் கிடைத்தோனும், இவர்களும் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்குள்ள வந்துடணும். இந்த தலைவர்கள் இஸ்லாத்திற்குள்ள வந்தா இவங்களுக்கு பின்னால் உள்ள எல்லாருமே இஸ்லாத்துக்குள்ள வந்துருவாங்க ஒரு நல்ல எண்ணத்துல நபி அவங்க அந்த மக்கத்துடைய முஷ்ரிக்கீன்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாங்க. சொன்னாங்க, நான் ஸ்பெஷலா உங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிறேன், ஸ்பெஷலா உங்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கிறேன். அந்த நேரத்துல அந்த இடத்துல நீங்க வந்து என்னுடைய சபையில உட்காருங்க. அவங்க சொன்னாங்க, இது போதா, நீங்க எங்களுக்கு எழுதி தரணும், அது ஒரு ஒப்பந்தமா எழுத்து ரீதியா எழுதி தரணும். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டாங்க நபியோங்க. ஹதரத் அலிட்ட சொன்னாங்க, அலி எழுதுங்க, இந்த மக்கால் உள்ள முக்கியமான முஷ்ரிக்கீன்களுடன் இந்த நேரத்துல இந்த இடத்துல அவர்களுடன் எங்கட மஜ்லிஸ் நடக்கும், அவர்களுடன் எங்கட ஆலோசனை கூட்டம் நடக்கும், அவர்களுடன் எங்கட பயான்கள் புத்திமதிகள் நடக்கும் சொல்லி எழுதுறாங்க. எழுதிட்டு அதுக்கு பின்னால ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க. ஒரு கண் தெரியாத சஹாபி வாராரு. யாரு? ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு கண் தெரியாது. அப்ப அவங்களுக்கு என்ன விளங்குது? நபி அவர்கள் யாரோடையோ பேசிக் கொண்டிருக்கிறாங்க. யாருடன் பேசுறாங்க? அவர் நினைச்சாரு இந்த நாளும் மற்ற சஹாபாக்களோட நபி அவங்க பேசுற மாதிரி இன்றைக்கும் என்றும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தூரத்திலிருந்து வாராரு, சப்தம் போட்டு கொண்டு வாராரு. அல்லிம்னி மிம்மா அல்லமக்கல்லாஹ், அல்லிம்னி மிம்மா அல்லமக்கல்லாஹ். அல்லாஹ் உங்களை படிச்சு தந்ததிலிருந்து யார சூழல்லாம் எனக்கும் படிச்சுட்டாங்க, அல்லாஹ் உங்களை சொல்லி தந்ததிலிருந்து யார சூழல்லாம் எனக்கும் சொல்லித்தாங்க. அவர் தூரத்திலிருந்தே சொல்லி கொண்டு வாராரு. ஆனா நபி அவர்களுக்கு இந்த வார்த்தை அவ்வளவு பிடிக்கல. நபி அவங்க யோசிக்கிறாங்க, இந்த நேரத்திலேயே வந்து இவர் டிஸ்டர்ப் பண்ணணும், நான் மக்கத்துடைய முக்கியமான தலைவர்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் வந்து இப்படி அவர் என்ன செய்யறாரு, இதற்கு இடையூறு பண்றாரு என்று சொல்லி நபி அவர்கள் என்ன செய்தாங்க, தன்னுடைய முகத்தை கொஞ்சம் திருப்பி கொண்டாங்க. நபி அவர்களுடைய முகத்துடைய நிறம் கொஞ்சம் மாறிடுச்சு. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் நபி அவர்கள் கொஞ்சம் புறக்கணிச்சிட்டாங்க. இப்பொழுது உடனடியா குர்ஆனுடைய ஆயத் இறங்கிருச்சு. عبس وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى أو يذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى وما عليك ألا يزكى وأما من جاءك يسعى وهو يخشى فأنت عنه تلهى. கல்லா. இதுவரைக்கும் நபி அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான்? நபி அவர்களை எச்சரிக்கை செய்கின்றான். அபஸ வ தவல்லா, கடுகடுத்து கொண்டார், கடிந்து கொண்டார், புறக்கணித்து விட்டார். அதுல அல்லாஹ்வுடைய அந்த போக்க பாருங்க. தவறு செஞ்சது நபி அவங்க நேரடியா சொல்றாண்ட, அபஸ்த நீங்க கடுகடுத்தீங்க, ஒத்தவல்லைத்த நீங்க புறக்கணித்தீங்க. இந்த வேட கூட அல்லாஹ் யூஸ் பண்ணல. அதாவது என்ன, மறைமுகமான விதத்துல என்ன நபியுக்கு நபியை எச்சரிக்கை செய்யோமோனும், ஆனா நபியுடைய கண்ணியத்திற்கு கூறுவரும் கூடாது. ஒரு ஆள் செய்யற தவற சுட்டி காட்டுவோமோனும், சுட்டி காட்டுற வேலையில நேரடியா அவருடைய கண்ணியத்திற்கு பாதாமா வரக்கூடிய வார்த்தைகளை யூஸ் பண்ணவும் கூடாது. அபஸ்த நீங்க கடுத்தீங்கன்னு சொல்லல. அபஸ அந்த முஹம்மத் கடுத்தாரு, ஒத்தவல்லா புறக்கணித்து விட்டாரு. அன்ஜாஅஹுல் அஅமா, ஒரு கண் தெரியாத குருடர் வந்ததற்காக. வமா யுத்ரிக லஅல்லஹு யஸக்கா, அந்த வந்த மனிதர் பரிசுத்தமாக ஆகுவார் என்று தெரியுமா உங்களுக்கு? அவ் யஸக்கரு ஃபதன்ஃபஹு ذிக்ரா, அல்லது உங்களுடைய இந்த உபதேசத்தை கேட்டு அவருக்கு அது படிப்பினை பெறுவாரு, அவருக்கு அதை கொண்டு பிரயோஜனம் கிடைக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கின்றான். அம்மா மனிஸ்தகனா, சிலர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த தேவையும் இல்ல, உங்களோட பயான்ல எந்த விருப்பமும் இல்ல, அவங்க டோன்ட் கேர் மாதிரி இருக்கிறாங்க. ஆனா நீங்க அவரின் பக்கம் ரொம்ப நெருங்கி நெருங்கி போய் அவங்களே சொல்றீங்க. ஆனா இந்த கண் தெரியாதவர் உங்கள்கிட்ட வந்துட்டாரு, சஃபா மருவாவுக்கு மத்தியில தொங்கோட்டம் சாய் சாய்ந்த என்ன ஓடுறது. இவர் ஓடி ஓடி வாராரு, அவர் அல்லாஹ்வை பயந்திருக்கிறாரு. நீங்க அவரை பாராமுகமாக விட்டுட்டீங்க. கல்லா, இதற்கு பின்னால ஒரு போதும் நீங்க இப்படி செய்யக்கூடாது.
மேலான பெரியார்களே கணவான்களே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தர்பியத் கொடுக்கிறான். என்ன நபியுடைய விருப்பம் என்ன? இந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் முக்கியமான தலைவர்கள் வந்துட்டா இவங்களுக்கு பின்னாலே எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ள வந்துருவாங்க. அதனால இவர்களை தாவத் கொடுக்கணும், இவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கணும். நபி அவங்க விரும்புறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன? இவர்களுடைய விடயத்துல நீங்க பெரிய அளவுல கவனம் செலுத்த வேண்டாம், உங்களோடு உள்ளவர்களை நீங்க பாதுகாக்கணும். இந்த பிலாலோ அதே மாதிரி இந்த சுஹைபோ சல்மானோ ஹதரத் அபூபக்கரோ இவங்களை பாதுகாக்கிறது தான் உங்களுக்கு முக்கியம். புதுசா அவங்க வந்துருவாங்க, அவங்க வந்துட்டு எங்களுக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லி அல்ல, இவங்களை நீங்க பாதுகாக்கணும். நீங்க யாருடன் உட்காரணும்? அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல் அஷி யுரிதூன வஜ்ஹா. நீங்க யாருடைய சபையில் உட்காரணும் தெரியுமா? யாரு காலையில மாலையில அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டிருக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய ஜிக்ரில் ஈடுபடுகின்றாங்களோ அவர்களுடன் தான் நீங்க இருக்கணும். நான் இப்ப சொல்ல வந்தது இதுதான், நல்லவர்களுடைய தோழமையில இருக்கணும். நபி அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீங்க யாருடைய சபையில் உட்காரணும், யாரு காலையில மாலையில அதிகமா அல்லாஹ்வை அழைக்கிறாங்களோ அவர்களுடன் நீங்க இருங்க. நபி அவர்களுக்கே உத்தரவுண்டா, நாங்க நீங்க மாத்திரம். அதனால நல்லவர்களுடைய சபையில் உட்காரணும். பெரியார்கள் இருக்கிறாங்க, ஆலிம்கள் இருக்கிறாங்க, தக்வாவாதிகள் இருக்கிறாங்க. அவர்களுடைய சபையில உட்கார்ந்து அவர்களுடைய பேச்சை கேட்டு அதன் மூலமாக உள்ளத்துல பெரிய ஒரு மாற்றம். அந்த நல்லவர்களுடைய சபையில உட்காருவதன் மூலமாக ஆகிராவுடைய ஞாபகம் வரும். இதற்கு மாற்றமாக பாவிகள், கெட்டவர்கள், தவறு செய்யக்கூடியவங்க, மியூசிக் கிளப் இதில் உட்கார்ந்தா ஆகிராவுடைய மரியாதை ஏற்பட்டுவிடும். மேலான பெரியார்களே கணவான்களே சகோதரர்களே, அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஆகிராவுடைய ஞாபகம் உங்களுக்கு வரணுமா? அதிகமா நீங்க என்ன செய்யுங்க? மரணத்தை மௌத்த நினைங்க, மரண ஜனாசாக்களை கலந்து கொள்ளுங்க. அந்த ஜனாசாக்களுக்கு பின்னால போங்க, மையவாடிகளுக்கு சென்று அங்க அடங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க சலாம் சொல்லுங்க, நல்லவர்களுடைய சபையில் உட்காருங்க. இவைகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஆகிராவுடைய ஞாபகம் வரும். ஆகிராவுடைய ஞாபகத்துல தொடர்ந்து அதே நினைப்பில் இருந்தா அல்லாஹ் நாடினா எங்கட முடிவு நல்ல முடிவாக அமையும். மேலான பெரியார்களே கணவான்களே சகோதரர்களே, அதனால கெட்ட முடிவதிலிருந்து பயந்து கொண்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நல்லவர்கள் உலகத்துல நல்ல அடிப்படையில வாழ்றாங்க, அவர்களுடைய முடிவு அல்லாஹ் எவ்வளவு அழகாக ஆக்கி இருக்கின்றான். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க? சுபஹ தொழுவிச்சு கொண்டிருக்கிறாங்க. சுபஹ தொழுவித்து கொண்டிருந்த வேளையில தான் அபூ லுலுவா என்று சொல்லக்கூடியவன் வந்து ஹதரத் உமரை குத்துகின்றான். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ தொழுகை வைத்துக் கொண்டிருந்த வேளையில தான் அவங்க என்ன செய்யறாங்க? குத்தப்படுறாங்க. ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட நீண்ட சரித்திரம் சொல்வதற்கு நேரம் இல்ல. குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க. குர்ஆன் ஓதி கொண்டிருக்கக்கூடிய வேளையில அவங்களோட வீட்டை அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஹவுஸ் அரெஸ்ட். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சில பாவிகள் இருக்கிறாங்க, மதீனாவுக்குள்ள நுழைந்து பெரிய அநியாயங்கள் அட்டகாசங்கள் இது. ஹதரத் உஸ்மானுடைய வீட்டுக்குள்ளேயே அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, வீட்டு காவல்ல வச்சுட்டாங்க. ஆனா சில முக்கியமான சஹாபாக்களுடைய மகன்மார், ஹதரத் உமருடைய மகன் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர், ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், ஹதரத் ஹசன் ஹுசைன் போன்ற முக்கியமான சஹாபாக்கள் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுடைய வாசல்ல பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. ஆனா இந்த பாவிகள் வீட்டுடைய பின்பக்கமா வந்து மேல் பக்கமா வந்து வீட்டுடைய அந்த கூரை அல்லது ஓட கலட்டி உள்ளுக்கு வந்துட்டாங்க. ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க. குர்ஆன் ஓதி கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஒரு ஆள் வந்து ஹதரத் உஸ்மானுடைய தாடி வைக்கிறான். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களோட வாப்பா கூட என்னுடைய தாடி இப்படி பிடிச்சிருக்க மாட்டாரு, நீ பிடிக்கிறையே. பின்னால ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கெஞ்சுறாங்க, நீங்க ஏன் என்ன கொலை செய்ய போறீங்க? நான் ஏதாவது இதுவரைக்கும் உலகத்துல யாரையும் கொலை செய்ததில்லை. நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்போ பிந்தோ இதுவரைக்கும் நான் ஜினா செய்ததில்லை. ஒரு ஆளை கொலை செஞ்சிருந்தா கொலைக்கு பகரமா என்ன கொலை செய்யணும்? திருமணத்திற்கு பின்னால நான் ஜினா செஞ்சிருந்தா நீங்க என்ன கல்லால் அடிச்சு கொள்ளையிலும் என்ன கொலை செய்யலாம். நான் அப்படி எதுவுமே செய்யல, நீங்க ஏன் என்ன கொலை செய்யறீங்க? ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு கேட்கிறாங்கண்டா, இதுவரைக்கும் நான் என்னுடைய மர்மஸ்தானத்தை கண்ணால பார்த்ததில்லை. ஹதரத் உஸ்மான், அதனால தான் ஹுத்பால எல்லாம் வருது, காமிலுல் ஹயாஇ வல் ஈமான், பூர்த்தியான வெக்கம் உள்ளவங்க ஹதரத் உஸ்மான். எந்த அளவுக்கு வெக்கம்னு அவங்களோட மர்மஸ்தானத்தை